श्रीरङ्गनामार्यवरस्य तस्य श्रीश्रीनिवासाह्यम् आत्मजातम् आचार्यरत्नाभरनामधेयम् वन्दे किल ज्ञानतशान्तमूर्तिम् श्रीमन्महापूर्णगुणाब्धिचन्द्रम् गोपालसूरीन्द्रतनूजरत्नम् तत्प्राप्तवेदार्थयुगार्थबोधम् श्रीश्रीनिवासगुरुम् आश्रयामः। वरददेशिककृपापात्रम् वरवरमणिकुलोद्भवम् आचार्यकृतयप्रवीणम् वन्दे सम्पत्कुमारम् गुरुम् श्रीशैलेशदयापात्रम् दीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणम् वन्दे रम्यजामातरम् मुनिम् लक्ष्मीनाथसमारम्भाम् नाथयामुनमध्यमामस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम् भुजयुग्मरुक्मजामोगत ராமானுஜஸ்ய சரணம் பிரபத்யே. சுயப்பதியான சர்வேஸ்வரன் கிருபையாலே மயர்வர மதிரளம் அருளப் பெற்றவர்கள் ஆழ்வார்கள். அவர்கள் பதின்மர். அவர்களுக்குள்ளே முதலாழ்வார்கள் மூவர் என்று அவர்கள் மூவரையும் சேர்த்து முதல் ஆழ்வார்கள் என்றும். அப்ப அந்த முதலாழ்வார்களுக்கு பரத்துவத்திலே நோக்கு. அந்த எம்பெருமானை பரத்துவத்தை கொண்டாடி கொண்டாடி பாடினார்கள். நான்காவதாக திருமலிசை பிரான். அப்ப முதலாழ்வார்கள்னு அவர்களுக்கு சிறப்பித்த பேரு. நான்காவதாக திருமலிசை ஆழ்வார். அவருக்கு திருமலிசை பிரான் என்கிற சிறப்பு பெயர். அவர் அந்தர்யாமித்துவத்தை கண்டு ஆனந்தப்பட்டவர். மற்றைய மூன்று ஆழ்வார்கள் பரத்துவத்தை கண்டு ஆனந்தப்பட்டு விளக்கேற்றினார்கள். மூன்றாவது ஆழ்வார் அதை அந்த பரத்துவத்தை கண்டு பாடினார். ஐந்தாவதாக நம்மாழ்வார் நம் ஷடகோபன். அவருக்கு கிருஷ்ணாவதாரத்திலே நோக்கு. கிருஷ்ணா தத்துவ ஜென்மமானார். ஆறாவதாக குலசேகர ஆழ்வார். அவருக்கு குலசேகர பெருமாள்ங்கிற சிறப்பு. எட்டாவதாக தொண்டரடிப்புடி ஆழ்வார் விப்ர நாராயணர். அவருக்கு சிறப்பு பெயர் தொண்டரடிப்புடி ஆழ்வார். ஒன்பதாவதாக திருப்பான் பெருமாள். அவருக்கும் பான் பெருமாள்னு திருநாமம் கொடுக்கிறார் திருவரங்கத்த முதலார். பானநாதன்னு ஒரு திருநாமம் இருக்கு. அப்படி திருப்பான் ஆழ்வாருக்கு ஒரு பெயர். முனிவாகன போகனர்னு அவருக்கு ஒரு திருப்பெயர் இருக்கு. அப்புறம் பரகாலன், கலியன், அரட்டமுக்கி, அடையார் செய்யம்னு பல திருப்பெயர் விசேஷ பெயர்கள். அப்ப இது எல்லாமே அன்புடையோர் சாத்து திருநாமங்கள். ஒவ்வொரு திருநாமத்துக்கு பின்னாலே ஒரு வைபவம் இருக்கு. அப்படி பெரியாழ்வாருங்கிற திருநாமத்துக்கு பின்னால் உள்ள வைபவத்தை எல்லாம் நாம கடந்த உபன்யாசத்துல அனுபவித்தோம். அப்படி அந்த பட்டர் வீரான் வந்தார், புதுவைக்கோன் வந்தார் என்று அந்த பாண்டிய ராஜன் அவருடைய பெருமைகளை எல்லாம் சொல்லிக்கொண்டே வந்தார். அப்படி இந்த பெரியாழ்வாரை நாமும் சென்று பார்க்கலாம் என்று சர்வேஸ்வரன் கருடாரூடனாக பிராட்டியும் அழைத்து கொண்டு வந்தார். அப்போ எம்பெருமானுடைய ஸ்வரூப ரூப குண சேஷ்டிதங்கள் எல்லாம் பொழிந்து விளங்கும்படி அந்த திருமகள் கேள்வனான எம்பெருமான் சேவை சாதிக்க பார்த்தார் ஆழ்வார். இப்படி சௌந்தரியத்தோட வந்திருக்கார். அதனால இவருக்கு ஒரு நலிவு உண்டாகக்கூடாது. அதனால எம்பெருமானுடைய அழகு முழுமையாக இருக்கிறது. அந்த சௌந்தரியம், அந்த அழகுக்கு குறைவே இல்லை. அப்போ ஒரு நாள் விழித்தவர்கள், ஒரு நாள் முகத்திலே விழித்தவர்கள் படுத்தும் பாடு. அப்படி அந்த குகப்பெருமாள் ராமனை சுத்தி சுத்தி வந்தார். அந்த சௌந்தரியத்தை பார்த்துட்டே, இது ராம சௌந்தரியம், நான் பார்த்த இடம், இது ராமன் சயனிச்சென்ற இடம்னு பரதாழ்வானுக்கு சுட்டி காட்டுற. அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான், இப்படி வந்த பெருமானுக்கு என்ன தீங்கு நேருமோ என்று மனங்கலங்கி சோகித்து வருந்தி அப்படி பொங்கும் பரிவாலே அந்த எம்பெருமானுக்கு மங்களாசாசனம் செய்கிறார். அவருக்கு பல்லாண்டு சேவிக்கிறார். அது மட்டும் இல்லை, இந்த கால தத்துவம் உள்ள வரைக்கும் தேவரீர் க்ஷேமமா இருக்கணும், நன்னா இருக்கணும், நன்னா இருக்கணும்னு
நன்றாக இதே போல உம்முடைய அந்த திருமேனி பொலிந்து விளங்க வேண்டும், நித்தியமாக பொலிவுடன் திகழ வேண்டும் என்று மங்களாசாசனம் செய்கிறார். அப்படி அந்த பிரபந்தம் தான் இந்த 4000 திவ்ய பிரபந்தத்திலே முதல் பிரபந்தமாக அமைந்துள்ளது இந்த திருப்பல்லாண்டு. இப்ப திருப்பல்லாண்டு பாசுரத்தை எல்லாரும் சேவிக்கலாம். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரமும் மல்லாண்டதிந்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரமும், நூறாயிரம்னு சொல்றோம், அது பாடாந்திரத்துல வந்தது. ஆனா பல கோடி நூறாயிரமும் என்று சேர்த்தே சொல்லணும்னு பெரியவர்கள் காண்பித்து கொடுத்துள்ளார்கள். அப்படி பல்லாண்டு பல்லாண்டு இப்ப அந்த பாசுரத்துல எப்படி இருக்கோ அதே கிரமத்துல அர்த்தத்தை பார்க்கலாம். அதுக்கு தண்டான்வயம்னு பேரு. தண்டம்னா ஒரு கம்பு, அந்த கம்பை எப்படி போட்டோமோ அது அப்படியே விழுந்துடும். அதே போல பாசுரம் எப்படி இருக்கோ அப்படியே ஒரு அர்த்தத்தை பார்க்கலாம். அப்புறம் அன்வய கிரமத்துல ஒரு அர்த்தம் பார்க்கலாம். இப்படி இந்த பிரதிபதார்த்தம்னு சொல்லக்கூடிய அந்த வேர்டு பை வேர்டு மீனிங் அதை நன்னா பார்த்துட்டோம்னா பின்னால வியாக்கியானம் படிக்கிற காலத்துல ஒவ்வொரு பதத்தையும் எடுத்து விவரிச்சு திவ்யார்த்த தீபிகையில மகா வித்வான் ஸ்ரீ காஞ்சி சுவாமி சொல்லுகிற காலத்துல நமக்கு சுலபமா புரியும். அப்போ பல்லாண்டு பல்லாண்டு வாழி, முதல் பல்லாண்டுக்கு வாழி, இரண்டாவது பல்லாண்டுக்கு நீடு நீடு வாழி, அப்புறம் பல்லாயிரத்தாண்டு அநேகம் ஆயிரம் வருடங்களில் நீ நீடூழி வாழ வேண்டும். பல கோடி நூறாயிரமும், பல கோடி நூறாயிரம் ஆண்டு கால தத்துவம் உள்ள அளவும் மல்லாண்ட அந்த மல்ல வர்க்கத்தை வெற்றி கொண்டவன், நிரசித்தவன் மல்லர்களை. தின்தோள், திடமான திண்மையான திருத்தோள்களை உடையவன். மணிவண்ணா, நீல ரத்தினம் போன்ற திருமேனி காந்தியை உடையவன். அப்படி பிரகாசமா இருக்கு, ஒளி விடுறது அந்த திருமேனி. உன் செவ்வடி, செவ்வடின்னு சொல்லலாம், சேவடின்னு சொல்லலாம். ஆனா செவ்வடிங்கிறது பொருத்தமா இருக்கு. செம் அடி, செம்மையான அந்த திருவடி, சிவந்த திருவடியா இருக்கு. செவ்வி, உன் சேவடி செவ்வி, அந்த அழகுக்கு திருக்காப்பு, குறைவற்ற ரட்சை உண்டாக வேண்டும். அதுக்கு எந்த விதமான ஒரு கலங்கமும் இல்லாம அந்த திருவடி ரொம்ப நன்னா இருக்கணும். குறைவற்று அந்த திருவடி காப்பு நன்னா இருக்கணும் இந்த திருவடி. இது நேர் அர்த்தம். இப்போ அன்வய கிரமத்துல பார்க்கலாம். மல்லாண்ட திந்தோள் மணிவண்ணா அப்படின்னு எம்பெருமான அழைக்கிறார். மல்லாண்ட, மல்லர்களை நிரசித்த, சாணூரன் முஷ்டிகன் என்னும் மல்லர்களை வென்று வீழ்த்தினான் அந்த கண்ணபிரான். திந்தோள், பலம் நிறைந்த தோள்களை பெற்ற, தோள் கண்டார் தோளே கண்டார். எம்பெருமானுடைய தோளுக்கு அவ்வளவு விசேஷம் இருக்கு. அந்த புஜத்துக்கு தோளும் தோல் மாலையும் கொண்டு, அந்த நம்பெருமாள் சாத்தின்ற மாலையை வச்சுண்டு தோளும் தோல் மாலையும் கொண்டு அப்படின்னு அடிக்கடி நம்பிள்ள வீட்டுல சொல்லி சொல்லி ஆனந்தப்படுவர். அப்பேற்பட்ட அந்த தோல், தின்தோள். மணிவண்ணா, நிறத்திலும் மென்மையிலும் மாணிக்கத்தை போன்றவனே, நீலமணி போன்ற திருநிறத்தை உடையவனே, உடையவன் ஆனவனே மணிவண்ணா அப்படின்னு கூப்பிடுற. உன் செவ்வடி செவ்வி, உனது சிவந்த திருப்பாதங்களின் அழகுக்கு பல்லாண்டு பல்லாண்டு, முதல் பல்லாண்டு பல பல வருஷங்களிலும். அப்படின்னா என்ன? இவ்வுலக கணக்கின்படியான எண்ணற்ற ஆண்டுகள், கணக்கிட முடியாத ஆண்டுகள். அடுத்த பல்லாண்டு பல பல வருஷங்களிலும் கொடுத்திருக்கார். அடுத்த பல்லாண்டு தேவர்கள் கணக்கின்படியான எண்ணற்ற வருடம். அப்ப முதல்ல சொன்ன பல்லாண்டு மனுஷியமானத்துல நம்மளுடைய கணக்குப்படி பல வருஷங்கள், அப்புறம் தேவர்களுடைய கணக்குப்படி பல வருஷங்கள். பல்லாயிரத்தாண்டு
அநேக பிரம்ம கல்பங்களிலும் நான்முகன் கணக்கின்படியான எண்ணற்ற பல ஆண்டுகள், பல கோடி நூறாயிரமும் இப்படி உண்டான காலமெல்லாம் கணக்கில் அடங்காத பிரம்மாக்களுடைய எண்ணற்ற பல ஆண்டுகளும் சேவடி செவ்வி உனது சிவந்த திருப்பாதங்களின் அழகு, உன்னுடைய சிவந்த திருவடிகளுடைய அழகுக்கு திருக்காப்பு என்றும் குறையாத காவல் உண்டாகட்டும், குறைவற்ற ரட்சை உண்டாயிடுக என்று சொல்கிறார். அப்போ எம்பெருமானை கண்ணுற்றார். அதனால அவருக்கு பேரன்பு உண்டாயிற்று. அந்த அன்பு உண்டாவன மங்களாசாசனம். அப்ப 100,000ம்னு சேவிக்கிறோம். 100,000ம்னு பாடாந்திரம் இருக்கு. அப்புறம் திந்தோள் மணிவண்ணா, அந்த அற்புதமான அந்த தோள்களுக்கு பல்லாண்டு சொல்றார். அப்ப பல்லாண்டுங்கிற சப்தத்தால என்ன சொன்னோம்னா நமக்கு நமசப்தார்த்தத்தை தெரிவிக்கிறதுங்கிறார். அப்ப பல்லாண்டு நமக ஓம் நமோ நாராயணா. அப்போ அந்த பிரணவத்தாலே சொரூபம் சொல்லிட்டு அந்த நமப்பதத்தாலே நான் எம்பெருமான் ஒருவனுக்கே உரியேன், நான் எனக்கு உரியன் அல்லன், அதனால நான் தோக்கிறேன், நீ ஜெயிச்சிடும், ஜிதந்தே புண்டரீகாட்ச. அந்த நமப்பதார்த்தத்தை நமசப்தார்த்தத்தை சொல்ல வருது அந்த பல்லாண்டுங்கிற சப்தம். மல்லாண்ட திந்தோள் அப்படின்னு சொன்னா ஸ்தைரிய, தைரிய, சௌரிய, வீரிய பராக்கிரமாதிகளை சொல்ல வருகிறது. அப்படி உயர்ந்த ஒரு குணயோகம் எம்பெருமான்ட்ட இருக்கு, மிகுந்த ஆற்றல் மிக்கவனா இருக்கான், அதை சொல்ல வருது. மணிவண்ணா அப்படின்னு கூப்பிடுற திவ்யமங்கல விக்கிரகம் அந்த மணிவண்ணாங்கிறது. மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான். மணிவண்ணான்னா அந்த திவ்யமங்கல விக்கிரகம், அந்த அர்ச்சா ரூபத்தில் இருக்கிற அந்த எம்பெருமான். அப்ப இந்த ஆழ்வார்களுடைய நோக்கு என்னன்னா அந்த அர்ச்சாமூர்த்தியில எம்பெருமான் திவ்யமங்கல விக்கிரகத்தையும் எம்பெருமானுக்கு இருக்கிற திவ்ய விபூதி ஐஸ்வர்யத்தையும் அந்த எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்களையும் போற்றி போற்றி பாடணும். எங்கு தொட்டாலும் இவர்கள் திவ்யமங்கல விக்கிரகம், அந்த அர்ச்சா திருமேனி, அந்த திருமேனி சௌந்தரிய லாவண்ய ஸ்வரூப ரூப குணவிபூதி ஐஸ்வர்யம் எல்லாத்தையும் போற்றி போற்றி கொண்டாடுவார்கள். ஆக எம்பெருமானுக்கு திவ்யமங்கல விக்கிரகம் உண்டு, அந்த திருமேனி அவருக்கு உண்டு, திருக்கல்யாண குணங்கள் உண்டு அப்படின்னு வேதாந்தம் சொன்ன கருத்துக்களை முதல் பாசனத்திலே காட்டுகிறார் ஸ்ரீ பெரியாழ்வார். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான். இப்ப அந்த அர்த்தத்தை பார்த்தோம். இப்ப வியாக்கியான பந்தியை வாசிக்க போறோம். பாண்டியராஜனுடைய பண்டித சபையிலே வந்து பரதத்துவ நிர்ணயம் பண்ணின பெரியாழ்வாருக்கு. அப்ப எல்லோரும் எல்லா வித்வாங்களும் வந்தார். தர்க்க சமணரும் சாக்கிய பேய்களும் தாழ்தடையோன் சொக்கற்ற சோம்பரும் சூனியவாதரும் நான்மறையும் நிற்க குறும்புசை நீஷரும் மாண்டன. அப்படிப்பட்ட அவர்களுடைய அடிவயிறெல்லாம் கலங்கி போச்சான். எப்படி அந்த குருக்ஷேத்திர யுத்தத்துல கண்ணபிரான் சங்கத்தை எடுத்து ஊத துரியோதனெல்லாம் வயிறு கலங்கி போயிடுத்தான். அந்த சங்கமே வெற்றி துவனியா இருக்கு, ஜெயத்வனியா இருந்துதான். அதே போல அந்த பெரியாழ்வார் வந்தாரோ இல்லையோ, பாண்டியன் கொண்டாட பட்டர் பிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்தூத. அப்படி அந்த தர்க்க சமணரும் சாக்கிய பேகனும் தாழ்சடையோன் சொக்கற்ற சோம்பரும் சூனியவாதரும் அவர்கள் எல்லோரும் அடிவயிறு கலங்கும்படி இந்த நாராயண பரத்துவத்தை நிரூபித்தார். அப்பேற்பட்ட அவருக்கு அந்த அரசன் யானையின் மேலே மகோத்சவம் செய்வித்த போது அந்த உற்சவத்தை கண்டு ஆனந்திப்பதற்காக ஸ்ரீ வைகுண்டநாதன் சபரிவாரனாய் எழுந்தருளி எதிரே சேவை சாதிக்க. சபரிவாரம்னா அனந்த கருட விஸ்வக்சேன எல்லோரோடையும் வந்தான் எம்பெருமான். அங்கிருந்து நித்திய கூதி எல்லாம் அழைச்சிட்டு வந்துட்டான். வாங்கோ என் பெரியாழ்வாரை பாருங்கோ, நேற்றுக்கு வரைக்கும் மாலை கட்டி போட்டிருந்தார், ராத்திரி போய் ஒரு கனவுல சொன்னேன், சொன்ன உடனே புறட்டு போறார். அந்த பட்டர் வீரான்னு அவருக்கு விருதுகள் கொண்டாடுறா, புதுவைக்கோன்னு விருதுகள் கொண்டாடுறா, பெரியாழ்வார்னு விருதுகள் கொண்டாடுறா. நீங்க எல்லாரும் அவரை சேவிக்கணும், அந்த பெரியாழ்வாரை நீங்க சேவிக்கணும், வாங்கோன்னு சொல்லி அந்த எம்பெருமான் அந்த ஸ்ரீவைகுண்டநாதன் சபரிவாரனாய். அப்போ ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவியோட அந்த நித்திய வீதியோட அழைச்சுன்னு வந்துட்டார். எல்லாரும் ஆழ்வாரை சேவிக்கணும் வாங்கும் அப்படின்னு. அப்படி எழுந்தருளி எதிரே சேவை சாதிக்க ஆழ்வார் சேவித்து இந்த அருமருந்தன்ன எம்பெருமானுக்கு எலும்பூண்டெல்லாம் அசுர ராட்சசமயமாயிருக்கிற
இந்நிலத்திலே கண்ணபிரான் குழந்தை, பிறந்த குழந்தை படுத்துன்னு இருக்கா. இங்கிருந்தோ வந்துட்டா அந்த பூதனை. ஆமா, அமுதமயமான அந்த பால்ல விஷத்தை கலந்துட்டா. பார்த்தான் கண்ணன், எனக்குன்னு கொண்டு வந்துட்டேன். விஷமா இருந்தான்னு அமிர்தமா இருந்தான்னு, இந்த கண்ணனுக்குன்னு கொண்டு வந்துட்டே இல்லையா, ஒன்னு அலைவிட மாட்டேன்னு தன்னை தானே காண்பித்து கொடுத்தான். அப்படி அவனுடைய முளையை கவ்வி பிடித்து அவன் உண்டு உற்ற உயிரையும் வாங்கினான். அப்புறம் ஒரு சகடாசுரன், குழந்தைக்கு முன்னால குழந்தை சிரிக்கட்டும், நமக்கு நிறைய காரியம் இருக்கு. பொழுது விடிஞ்ச உடனே பொழுது சாயிற காலத்துல மத்தினால் ஓசைப்படுத்த தயிரவங்க கேட்டிலையோ, அந்த பால் தயிரெல்லாம் சேகரிக்கணும், அதெல்லாம் கடையணும். அந்த காலங்காத்தால அந்த வைகரை பொழுதுல வெண்ணெய் திரண்டு வரும், அதுக்கு பக்குவமா சாயங்காலம் எடுத்து வைக்கணும். அந்த காரியம்லாம் இருக்கு. சரி, இந்த குழந்தை அழக்கூடாதுன்னு பக்கத்துல ஒரு சின்ன மரத்தினால செய்யப்பட்ட ஒரு சின்ன வண்டியை வச்சுட்டு போனான். அதுக்குள்ள அசுரன் ஆவேசம் பண்ணான். சகடாசுரன்னு பேர். இப்படி வீட்டுக்குள்ள இருந்தாலும் ஆபத்து, வெளியே கால் எடுத்து வச்ச உடனே ஒரு விலங்கனி, அங்க ஒரு கண்ணுக்குட்டி, எங்க திரும்பினாலும் சரி ஒரு கயிறு. இப்படி மாட்டுக்கொட்டைக்குள்ள போனா அங்க ஒரு பசுங்கண்ணுக்குட்டி. எப்படி பார்த்தாலும் இந்த கண்ணபிரான், இந்த எம்பெருமானுக்கு புல் பூண்டெல்லாம் அசுராவேசம் தலையெடுத்து ஆடுகிறதே. இப்பேற்பட்டு அந்த எம்பெருமான் அந்த சபரிவாரனாய் எழுந்தருளி சேவை சாதிக்கிறான் கிரேடாருடனாக. உடனே பார்த்தார், இந்த அருமருந்தன்ன எம்பெருமானுக்கு, எம்பெருமான் நமக்கு அருமருந்தா இருக்கான். வைத்தியோ நாராயணோ ஹரிஹி. எப்படி அருமருந்து? நமக்கு ஏதாவது மருந்து தயார் பண்ணி கொடுத்தாரான்னா இல்ல. மாறி மாறி பலபிறப்பும் பிறந்து புனரபி ஜனனம் புனரபி மரணங்கிறோம். இந்த பிறப்பு சுழற்சி, இந்த பிறவி சுழற்சி, அந்த கர்ம வினை எல்லாத்தையும் எம்பெருமான் அழித்து கொடுக்கிறான். கர்மமும் கர்ம பலனும் ஆகிய காரணன். அதைத்தான் அரு மருந்தென்ன. அப்படி அந்த எம்பெருமானுக்கு இப்படி அந்த எழும் பூண்டெல்லாம் அசுர ராட்சசமயமாய் இருக்கிறதே அப்படின்னு ஒரு பயம். என்னைக்கோ நடந்த விற்த்தாந்தத்துக்கு இன்று வயறு பிடிக்கிறார் அந்த பெரியாழ்வார். அதனால அவருக்கு பெரியாழ்வார்னு திருநாமம். இந்நிலத்திலே யாராலே என்ன தீங்கு விளைகிறதோ என்று அதிசங்கைப்பட்டு, வெறுமன சந்தேகம் இல்ல, சந்தேக பேயா இருக்க. எம்பெருமான் மேல அவ்வளவு பாசம். பேயரே யான் உனக்கு பேயனே என்னும், நீயும் பெய்தான் நானும் பெய்தான், நீயும் பிசாச்சந்தான் நானும் பிசாச்சுதான், ஓ மேல எனக்கு இஷ்டம், எனக்கு ஓ மேல இஷ்டம், அதனால உனக்கு பல்லாண்டு பாடுறேன். அதனால பயந்து போயிட்டார். அதிசங்கைப்பட்டு, என்ன சந்தேகமோ, ஒரு அமங்கலமும் நேரிடாதபதி மங்களமேயா இருக்க வேணும். இனிமே உனக்கு அமங்கலமே வரக்கூடாது, எந்த பயமும் உன்னை தீண்டக்கூடாது அப்படின்னு மங்களமேயா இருக்க வேணும். ஆமா, மங்களானாஞ்ச மங்களம். எம்பெருமானே மங்கள வஸ்து இல்லை, மங்கள வஸ்துக்களுக்கெல்லாம் மங்களத்தை கொடுக்கக்கூடிய அந்த எம்பெருமான் அப்படி மங்களமே யாய் இருக்க வேணும் என்று பல்லாண்டு பாடுகிறார். அப்போ எம்பெருமான் தான் மங்களம், அந்த மங்கள வஸ்துக்களுக்கும் மங்களத்தை கொடுக்கிறான். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமானுக்கு எல்லா மங்களம் உண்டாகணும்னு பல்லாண்டு பாடுகிறார். அதாவது ஜெய விஜயீ பவ என்கிறார் ஆழ்வார். இப்படி அதிசங்கையாலே மங்களாசாசனம் பண்ணுகிறார் என்று தெரிந்து கொண்ட எம்பெருமான், ஐயோ ஏன் இவர் இப்படி பயப்படுகிறார், இவருக்கு என்ன பயம், எனக்கு ஏதாவது வந்துடும் பயப்படுறாரா? எப்படிப்பட்ட எதிரிகளையும் ஒரு விரல் நுனியாலே வென்று அழிக்க வல்ல தேக வலிவு நமக்கு உண்டு அப்படிங்கிறார். அங்குள்ளிய அக்ரேன தான் சர்வான். ஏ லக்ஷ்மணா, அங்குள்ளிய அக்ரேன, விரல் நுனியில வச்சிருக்கேன் ஆற்றலை, வெறும் விரல் நுனி போரும், இந்த உலகத்தை அழிச்சிருவேன். சப்த சமுத்திரம் என்ன, சப்த பர்வதம் என்ன, இந்த பிரம்மாண்டத்தை அழிக்கக்கூடிய சக்தி என் விரல் நுனியில இருக்குன்னு ராமனுக்கு ரொம்ப கோபம். சீதையை காணுவேன்னு. அது அங்குள்ளிய கிரேன தான் சர்வான். இப்படி ஒரு விரல் நுனியாலே வென்றளிக்க வல்ல தேக வலிவு நமக்கு உண்டு என்பது இவருக்கு தெரியவில்லை போலும். அந்த வலிவை காட்டினோமாகில் இவருடைய அச்சம் அடங்கி விடுமோ என்று நினைத்து முன்னே கிருஷ்ணாவதார காலத்தில் தன்னை கொல்லும்படி கம்சனால் ஏவப்பட்டு வந்த சானூரன் முஷ்டிகன் முதலிய மல்லர்களை நுறுக்கி தள்ளின தன்னுடைய புஜபலத்தை எம்பெருமான் காட்டினான். வல்லாண்ட திந்தோல் மணிவண்ணா, அந்த மல்லர்களை ஆண்ட திந்தோலை அப்படி எடுத்து காட்டுற.
ஆழ்வார்ட்ட. இவருக்கு தெரியல போலுக்கு, என்னுடைய பராக்கிரமம் இவருக்கு தெரியலை. 7 எருதுகளையும் இந்த 2 கைகளாலையும் பிடித்து ஒரே முறையிலே 7 எருதுகளையும் அழித்துக் கொண்டவன். தனித்தனியா அழிக்கல. அந்த 7 எருது நப்பிண்ணை பிராட்டிக்காக வந்தான் எம்பெருமான். எம்பெருமான் எதுக்கு வந்தான்னு கேட்டோம். அந்த வெண்ணெயை சாப்பிட வந்தேன், நப்பிண்ணைக்காக வந்தேன்ட்டான் கண்ணன். இந்த கோபியர்களுக்காக வந்தேன், இங்க இருக்கிற பசுமாடுக்காக வந்தேன். இப்படி ஆசிரித ரட்சணம் பெருமாளுக்கு. அப்பேற்பட்ட நான் இந்த கோவை வாயால் பொருட்டு, அந்த சிவந்த உதட்டை உடைய அந்த நப்பிண்ணை பொருட்டு 7 எருதுகளை இந்த 2 கையாலையும் சேர்த்து ஒரே அடியிலே அழித்தவன் நான் அப்படின்னு. அதே போல இந்த மல்லர்கள், சானூர முஷ்டிக மல்லர்கள், அவர்களை நொறுக்கி தள்ளின தன்னுடைய புஜபலத்தை எம்பெருமான் காட்டினான். அப்ப ஆழ்வாருடைய அச்சம் தனியனும், ஆழ்வாருடைய அச்சம் தணிவதற்காக காட்டின அந்த வலிவு ஆழ்வாருடைய பயம் அதிகரிப்பதற்கே காரணமாயிற்று. சரி, இவர் ஏன் எனக்கு பயப்படுறாருன்னு கிந்தோல காமிச்சான். அந்த அச்சமே, அந்த அச்சம் தணிவதற்கு இவர் காட்டின அந்த வலிவு, அந்த அந்த ஆற்றலை காற்ற அந்த பராக்கிரமத்தை பார்த்து ஆழ்வாருடைய பயம் அதிகரிப்பதற்கே காரணமாயிற்று. அப்படி ஒரு பரிவு அவருக்கு. புத்திரன் சூரனாய் இருந்தால் அவனுடைய தாயானவள் இவன் ஒருவரையும் லட்சியம் பண்ணாமல் யுத்தம் செய்ய போய்விடுவனே, யாராலே எந்த கருதி நேர்ந்து விடுமோ என்று பயப்படுவது போல. அவன் பெரிய வீரன்தான், அது உலகத்தார் எல்லாருக்கும் தெரியும், ஊர்ல எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் என் பிள்ளை அங்க போறான் விளையாட்டுக்கு, இவனை விட பராக்கிரமசாலிகள்லாம் வந்துருவா, அங்க அவன் உடம்புக்கு ஏதாவது நலிவு வந்துருமோ அப்படின்னு ஒரு தாயானவள் பயப்படுவள். அதுபோல இங்க ஆழ்வாருக்கு என்று பயப்படுவது போல் இவரும் அந்த மல்லாண்ட திந்தோல் வலிமைக்கு பயப்பட்டு மீண்டும் மங்களாசாசனம் பண்ணுகிறார். பல்லாண்டு என்பது ஒரு தடவை சொன்னால் போராதா, பல்லாயிரத்தாண்டு என்றும் பல கோடி 100,000 பல்லாண்டு என்றும் அதிகமாக சொல்லுவான் என்னில், அதிகமாக சொல்லுவான். ஏன் என்னில்? தாகித்தவன் தாகம் தீரும் வரையில் தண்ணீர் தண்ணீர் என்றே சொல்லிக் கொண்டிருப்பது போல இவரும் தம்முடைய அச்சம் அடங்கும் அளவும் மங்களாசாசனம் ஓயமாட்டார். அப்போ ரொம்ப தாகம், தீர்த்தமே கிடைக்கல, ஒரு நாள் தடுத்தாச்சு, சாயங்காலம் போறோம், தண்ணி வேணும், தண்ணி தண்ணி தண்ணின்னு வாயாரை மனசாய் நினைச்சுட்டே அந்த தண்ணீரை பூரா பருகுவன். அதே போலத்தான் ஒரு பெரிய தீ பிடிச்சிருத்து பக்கத்துல, ஒருத்தரை காப்பாத்தணும், நெருப்பு நெருப்பு நெருப்பு, அந்த மாதிரி அந்த மாதிரி இவருக்கு ஒரு பயம். என்ன சொல்றோம், நெருப்பு நெருப்பு தள்ளிவா தள்ளிவா, நெருப்பு நெருப்பு நெருப்பு, அந்த மாதிரி இவருக்கு பயப்பட்டார். அதனால இவர் தம்முடைய அச்சம் அடங்கும் அளவும் மங்களாசாசனம் ஓயமாட்டார். ஒருவேளை அந்த அச்சம் இப்ப தீர்ந்துருத்தானா இன்னைக்கும் தீரலையாம் அச்சம். பரமபதத்துக்கு போனார் இல்லையா ஆழ்வார், அங்கேயும் தீரலையாம். அதை பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியான வரப்ப நான் அனுபவிக்கிறேன். மல்லாண்ட என்கிற இடத்தில் மல் என்ற சொல் மல்லர்களை சொல்லும். ஆயுத துணையின்றி தேக வலியை கொண்டு சண்டை செய்பவர் மல்லர்கள். ஆக அந்த மல்லர்களுக்கு ஒன்றும் ஆயுதம் கிடையாது கையில, இந்த கம்பு சுழற்றுறது சிலம்பாட்டம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவர்களுக்கு தோல் வலிமை. இனி மல்லாண்ட என்பதற்கு பலசாலியான என்றும் பொருள் கொள்ளலாம், என்றும் பொருள் உண்டு. மல் வலிவு உன் சேவடி செவ்வி திருக்காப்பு என்று திருவடிக்கு மாத்திரம் மங்களாசாசனம் இருந்தாலும் இது திருமேனி முழுமைக்கும் மங்களாசாசனம் பண்ணினதாகும். அதனால மல்லாண்ட திந்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு என்று சொன்னாலும் இது திருமேனி முழுக்க இதை வச்சுக்கணும். அந்த எம்பெருமானுடைய அந்த ஸ்வரூப ரூபத்திற்கும் சேர வடிவு அழகு எல்லாத்துக்கும் சேர்ந்தே அந்த திருப்பல்லாண்டு. சேஷபூதனுக்கு திருவடியே உத்தேசம் என்பதை காட்டவே சேவடி செவ்வி திருக்காப்பு என்றார். அப்ப இந்த சேஷபூதனுக்கு திருவடிதான், திருவடியே அடைவிக்கும். அந்த திருவடி நம்மள திருவடிகளே அடைவிக்கும். அப்புறம் அங்க போய் அதே திருவடிதான் கைங்கரியம். எம்பெருமான் விடினும் தின்கலர்கள் விடாது, எம்பெருமானே கைவிட்டாலும் அவன் திருவடி நம்மை கைவிடாது. அப்படி அந்த சேஷபூதனுக்கு திருவடியே உத்தேசம் என்பதை காட்டவே சேவடி செவ்வி திருக்காப்பு என்றார். செவ்வடி என்றாலும் சேவடி என்றாலும் ஒன்றே. இந்த பாசுரம் பல்லவி போலே ஒவ்வொரு பாசுரத்தோடும்
சேர்த்து சொல்ல தகுந்தது. இதையும் மேல் பாசனத்தையும் சேர்த்து ஒரே பாட்டாக அனுசந்திப்பது சம்பிரதாயம். பல்லாண்டு வல்லாண்டு தொடங்கி இந்த அடியோமோ நின்னோடும் பிரிவின்றின்னு இந்த இரண்டாவது பாட்டு, அதையும் சேர்த்து முதல் பாட்டாக நாம் அனுசந்தித்து வருகிறோம் என்பதை சொல்லுகிறார். இப்ப இரண்டாவது பாட்டு. அடியோமோடும் நின்னோடும் பிரிவின் ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின் வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைவோர் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டே. அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு. அடியோமோடும் சேஷபூதரான எங்களோடும், நாங்கள் உனக்கு சேஷப்பட்டவர்கள், உனக்கு அடிமைப்பட்டவர்கள் எங்களோடும், நின்னோடும், நீதான் சர்வசேஷி வகுத்த சேஷி, உன்னோடும் உள்ள சம்பந்தம் பிரிவு இன்றி, பிரிவு இல்லாமல் ஆயிரம் பல்லாண்டு அனந்தமான மங்களம், முடிவில்லாத மங்களம், வடிவாய் ஆபரண ரூபமாய் நின் சர்வேஸ்வரனான உன்னுடைய வடமார்பினில் வலது திருமார்பிலே வாழ்கின்ற நித்தியவாசம் செய்கிற மங்கையும் பிராட்டியும் பல்லாண்டு நீடூழி வாழி. வடிவு ஆர் அழகு நிறைந்த சோதி தேஜோ ராசியாய், அப்படின்னா என்ன, ஒளி கூட்டங்களாய் வளத்து உறையும் உன் வலது திருக்கையிலே வர்த்திக்கிற, உன் வலது திருக்கையிலே பொருந்தி இருக்கிற சுடர் ஆழியும் பகைவரை எரிக்கும் அவனான திருவாழி ஆழ்வானும் பல்லாண்டு நீடுவாழி. படைபோர் படைபோர் ஆயுதமாய் யுத்தத்தில் புக்கு முழங்கும் புகுந்து ஒளி எழுப்பக்கூடிய அப்பாஞ்ச சன்னியமும் அந்த பாஞ்சசன்னிய ஆழ்வானும் பல்லாண்டே நீடூழி வாழி. இது அர்த்தம். அப்ப அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் அடியோமோடும், இது சாதாரண பொருள். காஞ்சி சுவாமி இயற்றிய அந்த பிரதிபதார்த்தத்தை அனுபவிக்கலாம். அடியோமோடும் தாசபூதர்களாய் அடியேன் தொடக்கமாயுள்ள சேதனர்களோடும் நின்னோடும் சுவாமியான தேவரீரோடும் பிரிவின்றி பிரிவில்லாமல் ஆயிரம் பல்லாண்டு இந்த சம்பந்தம் நித்தியமாய் செல்ல வேணும். வடிவாய் நின் வளமார்பினில் உனக்கு நிரூபக பூதையாய் உன்னுடைய திருமார்பின் வலது பக்கத்தில். அப்ப உனக்கு நிரூபக பூதையா பிராட்டி இருக்கா. எம்பெருமானுக்கு திருமால்னு வேறு, திருமகள் கேள்வன்னு வேறு, ஸ்ரீயப்பதி அப்படின்னு எம்பெருமானுக்கு பேரு, லக்ஷ்மிபதினு பேரு, ரமாபதினு அவனுக்கு பேரு. இப்படி உனக்கு நிரூபக பூதைன்னா இவ்வளவு அர்த்தம் இருக்கு. அவளை சொல்லித்தான் உன்னை சொல்றோம் நாங்கள். திருமால், திருமாலே நானும் உனக்கு பழவடியேன். திருமால் நான்முகன் சென்றடையான் நின்றிவர்கள். அதனால உனக்கு நிரூபக பூதைன்னா இவ்வளவு அர்த்தம் இருக்கு. உன்னுடைய திருமார்பின் வலது பக்கத்தில் பொருந்துகிறான் என்றுள்ள நித்திய எவ்வனசாலியான பெரிய பிராட்டியார் தொடக்கமான நாய்ச்சிமார்களும், ஏதோ வடிவாகின்ற மங்கையும் பல்லாண்டு சொன்ன உடனே அந்த பெரிய பிராட்டியார் மட்டும் இல்லை, அது தொடக்கமான எல்லா நாச்சிமார்களும் பல்லாண்டு எல்லா மங்களமும் உண்டாக வேணும். வடிவார் உன் திருமேனியை வியாபித்திருக்கிற, உன் திருமேனி முழுமையும் பரவி இருக்கிற சோதி ஜோதிசை உடையனாய் ஒளி பொருந்தியவனாய் வளத்திருக்கையிலே நித்தியவாசம் பண்ணு உரையும் நித்தியவாசம் பண்ணுவனாய் சுடர் பகைவரை எரிக்கும் அவன் ஆழியும் திருவாழி ஆழ்வானும் பல்லாண்டு. படைபோர் அந்த சேனைகளுடைய யுத்தங்களிலே புகுந்து கோஷிக்கின்ற, முழங்குகின்ற, சப்தம் செய்கின்ற அந்த அளவற்ற பெருமையுடைய அந்த பாஞ்சஜன்யமும் அந்த ஸ்ரீ பாஞ்சஜன்ய ஆழ்வானும் பல்லாண்டு. அவருக்கும் எந்த குறையும் இல்லாம மங்களம் உண்டாகட்டும் அப்படின்னு நமக்கு தெரிவிக்கிறார். அப்போ அடியோமோடும் அடியோமோடும் நின்னோடும், அடியேனோடும் சொல்லல, அடியோமோடும் என்று பன்மையால்
சர்வாத்மாக்களுக்கும் சேஷத்துவம் உண்டு. அதை காட்டுறார். அன்னிக்கும் அமுதூரும் என்னாவுக்கே அப்படின்னு சொன்னார். அதனால மதுரவி ஆழ்வார் தன்னை மட்டும்தான் சொன்னார். உங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியாது, சம்சாரிகளுக்கு. எனக்கு திருக்குருகூர் நம்பி, குருகூர் நம்பி, வன்குருகூர் நம்பி இப்படி சொன்னா அன்னிக்கு அமுதூரும் என்னாவுக்கே அப்படின்னு அவர் கவனமா சொல்லிட்டு போயிட்டார். இந்த ஆழ்வார் அப்படி இல்லை. எல்லாரும் மங்களாசாசனம் பண்ணுவோம், எல்லாரையும் கூப்பிட்டுக்கிறேன், அதனால அடியோமோடும் அப்படின்னு மதுரவி ஆழ்வார் பாடினது ஒருமையில, சிங்குலர்ல. இது ப்ளூரல்ல இருக்கு, பன்மையா இருக்கு. அதனால இந்த பிரபத்தி இவரை போல் மற்றவர்க்கு இல்லையே ஆயினும் சுவாபிப்பிராயத்திலே அவரையும் கூட்டிக் கொள்கிறார். எல்லாரும் மங்களாசாசனம் பண்ண போறோமா? இல்லை. இருந்தாலும் சரி, எல்லாம் நம்மளோட சேர்ந்தவா, சேஷபூதால், எல்லாரையும் சேர்த்துப்போம். மங்களாசாசனத்துக்கு தான் அவசியம் வேணும், ஆதலால் தன்னுடைய நித்தியரையும் கோருகிறார். அதனால மங்களாசாசனம் பண்ணணும் தினந்தோறும் எல்லோரும். அதுதான் அடியோமோடும்னு பெரியாழ்வார் கோஷ்டியில நாமளும் இருக்கோம். நமக்கு ஒரு தகுதியும் இல்லை, நம்மளையும் சேர்த்துட்டார் கோஷ்டியோட. சேஷபூதர்களான அடியோங்களும் சர்வசேஷியான தேவரீரும் ஒருவரை ஒருவர் விட்டு பிரியாமல் நெடுநாள் அளவும் மங்களகமாக வாழ வேணும். தேவரீருக்கும் எனக்கும் உண்டான சம்பந்தம் ஒரு காலம் பிரிக்க இயலாது. அது நிரூபாதிக சம்பந்தம். அதை பிரிக்கவே முடியாது. இது கர்மத்தால சரீரத்தால வந்த உறவு அல்ல. எம்பெருமானுக்கும் நமக்கும் இயற்கையாகவே உறவு இருக்கிறது. அதை இந்த இடத்துல நமக்கு காட்டுறார். இருந்தாலும் இது ஒருவரை ஒருவர் விட்டு பிரியாமல் நெடுநாள் அளவும் மங்களகமாக வாழ வேணும். அதனால ஈஸ்வரனை மறந்துடவே கூடாது. நாம இந்த சரீரத்தை கர்மவசமான அந்த சம்பந்தங்கள் நம்மளை விட்டு விலகிடும். இந்த சரீரம் போச்சுன்னா அந்த சம்பந்தம் போயிடும். 10 நாள் 11ஆவது நாள் எல்லாரும் தர்ப்பணம் பண்ணி நம்மளை விட்டுருவா. அப்புறம் சரீர சம்பந்தமே கிடையாது. ஆனா எம்பெருமானுக்கு நமக்கு உண்டான சம்பந்தம் என்ன? அது ஒரு நாளும் விட்டு பிரியாத சம்பந்தம். அந்த சம்பந்தமும் நெடுநாளாவும் இருக்கணுமா சொல்ற. பெரிய விராட்டியாரும் தேவரீருமான சேர்த்தி எப்போதும் மாறாமல் நித்திய வாழ்ச்சியாக செல்ல வேணும். அகலகில்லேன் இறையும்னு அலர்மேல் மங்கை உரைமாறுவார். நான் இன்னைக்கு எம்பெருமானை விட்டு பிரிஞ்சிருக்கேன். எங்களுக்குள்ள சேர்ந்தோம்னு ஒன்றும் கிடையாது, பிரிஞ்சோம்னு ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் ஒரு அவதாரத்துக்காக, ஒரு இதிகாச புராணங்கள் கதைக்காக அவதாரத்தில் 2 பேரும் சேர்ந்து வரோம், பிரியறோம், அப்புறம் சேரமே ஒழிய எங்களுக்குள்ள சேர்ந்தோம்னு ஒண்ணு இல்லை, பிரிஞ்சோம்னு ஒண்ணு இல்லையே. இருந்தாலும் அவருக்கு மங்களாசாசனம் பண்ணணும். அதனால எப்போதும் மாறாமல் நித்திய வாழ்ச்சியாக செல்ல வேணுங்க. திருவாழி ஆழ்வானும் திருச்சங்க ஆழ்வானும் குறையொன்றுமின்றி வாழ வேணும் என்று இப்பாட்டால் உபய விதிகளோடு கூடிய நிலைமைக்கு மங்களாசாசனம் பண்ணுகிறார். அதனால வழக்கை ஆளி இடக்கை சங்கம் தாங்கிய எம்பெருமான் அந்த திருமால் அப்பப்போ ஏதாவது காரிய நிமித்தமா போயிட்டு வருவர் அந்த திருவாளி ஆழ்வான். ஆனால் எப்போதுமே எம்பெருமானுக்கு நித்தியமா இருக்கக்கூடிய வஸ்துக்களுக்கெல்லாம் இவர் மங்களாசாசனம் பண்ணுகிறார். அந்த பெருமை இந்த பெரியாழ்வாருக்கு உண்டு. இப்பாட்டால் உபயோகியோடு கூடின நிலைமைக்கு உபய விபூதியோடு கூடின பெருமன் லீலாவிதி மட்டுமல்ல, நித்திய விபூதி மட்டுமல்ல, உபய விபூதிக்கும் சேர்ந்து மங்களாசாசனம் பண்ணுகிறார். அடியோமோடும் என்று இந்த லீலா விபூதியில் இருக்கிற தங்களையும் மற்ற 3 அடிகளாலே பரமபதமாகிய நித்திய விபூதியில் உள்ள பெரிய விராட்டியார் முதலானவர்களையும் இப்பாட்டில் கூறியிருப்பதனால் உபய விபூதி யுக்தனான எம்பெருமானுக்கு இப்பாசுரத்தால் பல்லாண்டு பாடினார் ஆயிற்று. அதனால உபய விபூதி உள்ளாரையும் சேர்த்துக்கணுமா, அடியோமோடும். அப்படி அந்த எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடினார் ஆயிற்று. எம்பெருமானுடைய மங்களத்தை மாத்திரமே அபேட்சிப்பவரான இவ்வாழ்வார் அடியோமோடும் என்று தம்முடைய மங்களத்தையும் ஏன் விரும்புகிறார் என்னில். நீர் மங்களாசாசனம் பண்ண வந்தவர் தானே, எம்பெருமான நன்னா இருக்கணும்னு சொல்லியாச்சு, நம்ம 2 பேர் சம்பந்தமும் நன்னா இருக்கணும் அப்படின்னு எதுக்கு தன்னையும் சேர்த்துக்கிறார்? ஏன் விரும்புகிறார் என்னில் மங்களாசாசனம் பண்ணுவதற்கு தம்மை போன்ற அடியவர்கள் இல்லாவிடில் எம்பெருமானுக்கு என்ன தீங்கு விளைந்திடுமோ என்கிற பயசங்கையினால் மங்களாசாசனத்தில் ஊக்கமுடைய தம்முடைய மங்களத்தையும் விரும்புகிறார்.
அப்ப நான் நன்னா இருந்தா தானே எம்பெருமான வாழ்த்த முடியும். என்னோட சேர்ந்த எல்லாரும் நன்னா இருக்கணும் முடியும். எல்லாரும் சேர்ந்து நன்னா இருக்கணும், சௌக்கியமா இருக்கணும். திவிதேச யாத்திரை புறப்பட்டுட்டோம். யாருக்கா ஒருத்தர் கொஞ்சம் உடம்பு முடியல, நல்லா அவளை கவனிச்சு பாதுகாத்து, அவளுக்கு வேண்டிய மருத்துவ வசதிலாம் செய்து கொடுத்து, அவளுக்கு வேண்டிய உபகாரங்கள்லாம் பண்ணி, அவளையும் சேர்த்து அழைச்சிட்டு போகணும். சரி, இப்ப யாரும் இல்ல, நான் மட்டும் போறேன்னு போயிறக்கூடாது. மங்களாசாசனத்துக்கு குடும்பம் குடும்பமா கூடியிருந்து கூடியிருந்து போறோம். அப்படி அந்த ஆகவே எம்பெருமானுடைய மங்களாசாசனத்தின் அபிவிருத்திக்காகவே தம்முடைய ஸ்தைரியத்தை வேண்டுகிறார் என்க. எனக்கும் நானும் தைரியமா இருக்கணும், எனக்கும் நன்னா இருக்கணும். அதனால எல்லோரும் போவோம், கவலைப்படாதீங்க. நிறைய ஏற வேண்டியிருக்கு, நிறைய இறங்க வேண்டியிருக்கு. அங்க குளிர் ஜாஸ்தி இருந்தாலும் உங்க எல்லாரையும் பார்த்து நல்லபடியா அழைச்சிட்டு போயிட்டு வருவர். இந்த நம்பிக்கையோட தானே எல்லாரும் ஏறுறோம். அதனால அப்படி மொத்தமா எல்லாருமா போய் அந்த மங்களாசாசனம் பண்ணோம்னா அழைச்சிட்டு போற எனக்கு ஒரு தைரியம் வேண்டாமா? அதற்காக தம்முடைய மங்களத்தையும் விரும்புகிறார். வடிவாய் நின் வளமார்பினில் வாழ்கின்ற மங்கை. பெரிய பிராட்டியாராலே எம்பெருமானுக்கு மேன்மை உண்டாகிறது என்பதும். அப்ப எம்பெருமானுக்கு சுயப்பதின்னு சொன்னாதான் பெருமை. திருவிழா தேவரை தேரேன் மின். வெறும் நாராயணனை சேவிக்கவே சேவிக்காதீங்க. திருநாராயணத்தான் சேவிக்கணும், ஸ்ரீமன் நாராயணத்தான் சேவிக்கணும். அதனால பெருமா எம்பெருமானுக்கு மேன்மை எங்கேருந்து வந்ததுங்கிறோம். அது இந்த திருவடி, அந்த திருமார்பில் இருக்கிற அந்த தாயாரால வந்த மேன்மை. வேதாந்தாக தத்துவ சிந்தான் முரவி துரசி எத்பாத சின்னை ஸ்தரந்தி. அதனால வேதாந்தமே சொல்றது, திருமார்புல பிராட்டி இருந்தா அதை பரதேவதையா ஒத்துக்கிறேன். அவன்தான் எம்பெருமான். வடிவாய் என்ற விசேஷணத்தினால் விளங்கும். வடிவாய் நின் வளமார்பினில். அப்போ ஒரு ஆபரணமா இருக்கா பிராட்டி, ஒரு வடிவமா இருக்கா, ஆபரணமாகவும் இருக்கா பிராட்டி. புஷ்பத்திற்கு பரிமளத்தினாலும் ரத்னத்திற்கு ஒளியினாலும் மேன்மை உண்டாக காண்கிறோமிலே. புஷ்பத்துக்கு என்ன மனம்? பரிமளம் தான். நல்ல வாசன புஷ்பமா இருக்கு. இங்க பக்கத்துல மல்லிகை தோட்டம் இருக்கும், அந்த பக்கம் செண்பக தோட்டம் இருக்கும், இந்த பக்கம் ரிச்சி தோட்டம் இருக்கும். என்பகர் பூவும் குழந்தைன்னு வாசனையே சொல்றது. புஷ்பத்தை வாசனையை கொண்டு அறியலாம், கண்ணால பார்க்க வேண்டாம். ரத்னத்திற்கு ஒளி. ஒருவேளை வாசனை மூக்குக்கு வராட்டாலும் அந்த பிரகாசத்தை வச்சு கண்டுபிடிக்கலாம் ரத்னத்துக்கு. அதுபோல மேன்மை உண்டாக காண்கிறோமிரே. மங்கை, அந்த வடிவாய்ங்கிறதுக்கு இவ்வளவு விசேஷமான அர்த்தம் சொல்றார். மங்கை எப்போதும் மங்கை பருவம் உடையவள். அந்த பருவத்துக்கு வயதின் எல்லை 12 முதல் 13 என்றளவும். அதனால பெருமாளுக்கு வயசு 18 தாண்ட மாட்டார். பிராட்டி 12 13 வயசை தாண்ட மாட்டார். அதான் ராமனுக்கு 16 வயசு 17 வயசுல திருமணம். அப்போ சீதையை விவாகம் பண்ணிட்டு சீதைக்கு 12 வயசு. எப்போதுமே அவளுக்கு அதுதான். ஒரு கதைக்காக வயசாச்சுன்னு சொல்றோம். அதனால யுவா யுவதியா இருக்கார். எப்போதுமே டீனேஜ்ல தான் இருக்கார் பெருமாள். 20 வயசை தாண்ட மாட்டார். 18 19 10 18 வயசு. அதே மாதிரி பிராட்டிக்கு 12 13 வயசு தான். அப்ப நமக்கு 25 வயசு. அதை தாண்டவே மாட்டோமா? இப்ப இல்லை, பரமபதத்துக்கு போன அப்புறம் பஞ்சவிம்சதி வருஷாதி. நமக்கு 25 வயசு தான். நாம ஒரு 25, ஒரு 18, ஒரு 13 ஞாபகம் வச்சுக்கோ. இதுதான் அங்க வயசு நித்திய பூதியில. ஆழ்வாருக்கு கண்ணெதிரிலே விளங்குகிற சங்கை அப்பாஞ்ச சன்னியமும் என்று பரோட்சமான வஸ்துவை கூறுமா போலே. அந்த வஸ்து இருக்கு, அது பரோட்சமான வஸ்து. பெருமாளுடைய இடக்கையில் இருக்கு அந்த வஸ்து. கூறலாமோ என்னில் தம்முடைய கண்ணெச்சில் படாதபடி முகத்தை திருப்பி வைத்துக் கொண்டு சொல்லுகிறார் என்று கொள்க. அந்த வெண்சங்கு, சொல்லாளி வெண்சங்கே கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய்தான் தித்தித்திருக்குமோ மறுப்புசித்த மாதவண்டன் வாய்சுவையும் நாற்றமும். அப்படி அந்த எம்பெருமானுடைய பாயமிருத்த பருகின சங்கு, அந்த வெள்ளவளையான இந்த வெண்சங்கு, அதுக்கு ஏதாவது தோஷம் வந்துருமோன்னு சங்க உத்து பார்த்து சொல்லலையாம், முகத்தை திருப்பிண்டு சொல்றாங்க. ஒருவேளை நாமளே சங்க உத்து பார்த்து அதனால சங்கத்துக்கு ஏதாவது குறை வந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம் அவருக்கு.
அது பரோட்ச வஸ்து, கையில உள்ள ஒரு பொருள். அதற்கா இப்படி கண்ணெச்சில் படாதபடி, தம்முடைய கண்ணெச்சில் படாதபடி முகத்தை திருப்பி வைத்துக் கொண்டு சொல்லுகிறார் என்று கொள்க. அல்லது அன்று பாரத போரிலே அப்படிப்பட்ட அரிய பெரிய காரியங்கள் செய்த பாஞ்சஜன்யம் என்றும் அழகிய பாஞ்சஜன்யம் என்றும் பொருள் கொள்ளலாம். அப்பாஞ்ச சன்னியமும் அப்படிங்கிறார். அப்பாஞ்ச சன்னியமுங்கிறதுக்கு அது அரிய பெரிய காரியம் பண்ணித்து சங்கநாதத்திற்கு ஊதினான் எம்பெருவான். அவர் அந்த துரியோதனருக்கெல்லாம் வயிறு கலங்கி போயிற்று. அதுவே வெற்றி நாதமாயிற்று. அப்ப அந்த பாஞ்சசன்யம் தான் அந்த யுத்தத்தை முடிச்சு கொடுத்தது நல்லபடியா. அதனால அது அரிய பெரிய காரியங்கள், ஆற்றல் மிகுந்த பல காரியங்களை செய்த பாஞ்சசன்யம் என்றும், அழகிய பாஞ்சசன்யம், அப்பாஞ்ச சன்னியம்ங்கிறதுக்கு 3 அர்த்தம் காட்டுறார். அப்பாஞ்ச சன்னியமும் அழகிய பாஞ்சசன்யமும் என்றும் பொருள் கொள்ளலாம். 3வது பாசுரம். வாளாட்பட்டு நின்றீர் உள்ளீரேல் வந்து மன்னும் மனமுங்கொன்மேன் கூழாட்பற்று நின்றீர்களை எங்கள் குழுவினில் புகுதலொட்டோம் ஏழாட்காலம் பழைப்பிலோம் நாங்கள் இராக்கதர்வாள் இலங்கை பாழாளாக படைபொருதானுக்கு பல்ல ஆண்டு கூறுதுமே. இந்த 3வது பாசுரம். வாளாட்பற்று நின்றீல், வாழ் ஆள் பட்டு உஜ்ஜீவிப்பதற்கு உறுப்பான எம்பெருமானுடைய அடிமை தொழிலில் ஈடுபட்டு. அப்ப நமக்கு என்ன, இந்த ஆத்மாவுக்கு என்ன உஜ்ஜீவனம்னு கேட்டோம். அப்ப கைங்கரிய ரூபமான போகத்துக்குன்னு அர்த்தம். வாளால் பட்டு கைங்கரிய ரூபமான போகத்துக்கு பொருந்தி அந்த எம்பெருமானுக்கு அடிமை தொழில் பூண்டேன் அப்படின்னு அர்த்தம். நின்றீர், நிலைத்து நின்றவர்கள், நிலை நின்றவர்களாய். உள்ளீர் ஏல், உள்ளீரேல் இருப்பீர்களானால். வந்து மண்ணும், வந்து மண் கொள்மின், வந்து மண்ணும் நீங்கள் எங்களோட வந்து சேர்ந்து விரைவாக வந்து அப்படின்னு சொல்லலாம். மண்ணும் அப்படின்னா என்ன? எம்பெருமானுடைய உற்சவத்திற்கு, திருமுறை திருநாளுக்கு புழுதி மண் சுமவுங்கள். எம்பெருமானுக்கு யாகசாலை அதெல்லாம் சுத்தி பண்ணியாச்சு, கோயில்லாம் சுத்தி பண்ணியாச்சு, திருமுறை சாத்து திருநாள் ஆரம்பிக்கணும், அங்குரார்ப்பணம் அன்னைக்கு பாலிகா ஸ்தாபனம் பண்ணணும், அந்த பாலிகைக்கு தானியங்கள்லாம் போடணும், அதெல்லாம் நல்லா முளைச்சி வரும். அப்படி அந்த யாகசாலைக்கு தேவையான மண்களை சுமவுங்கள். அப்படி அந்த புழுதி மண் சுமக்கையும் மண்ணும் மனமும் கொன்மின், அந்த உற்சவத்துக்கு அபிமானிகளாகவும் இருங்கள். அந்த உற்சவம் நடக்க போறதுன்னா ஆனந்தப்படணும். எப்போ வருது உற்சவம், எப்போ வருது பங்குனி உத்திரம், எப்போ வருது வைரமுடி பிரம்மோற்சவம், எப்போ வருது சித்திர மாசம், வைகாசி கேட சேவை எப்போ? இப்போ ஆனி சுவாதி அன்னைக்கு 26ஆம் தேதி ஆனி சுவாதி அன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு தேவப்பெருமானை சேவிக்கலாம், கேடாகும். அப்படி ஆசைப்படணுமா? அப்படி அபிமானிகளாய் இருங்கள் அப்படிங்கிற. மனமும் கல்யாணத்துக்கு அபிமானியமாய் இருத்தணும், அந்த மங்களத்துக்கு. அப்ப எம்பெருமானுக்கு உற்சவம்னா நம்ம பார்த்து கல்யாணம் போல ஆனந்தப்படணும். கூழாட்பட்டு நின்றீர்களை, கூழ் ஆள் பட்டு சோற்றுக்கு அடிமை பூண்டு நின்றீர்களை திரியும் உங்களை அப்படிங்கிற. அப்போ சோற்றுக்கு அடிமை பூண்டு இருக்கிறீர்கள், உண்டியும் உடையும் உகந்தோடும் இம்மண்டலத்தோடும் கூடுவதில்லையான். எப்ப பார்த்தாலும் சோத்தை பத்தி பேசுறேன், நல்ல ஆடைகளை பத்தி பேசுறேன், எம்பெருமானுக்கு அதை சமர்ப்பிக்கணும். அதை விட்டுட்டு நான் இப்பேற்பட்ட உங்களோடு கூடுவதில்லையான்கிறார் குலசேகரான். அதனால கூழாட்பட்டு நின்று சோற்றுக்காக அடிமைப்பட்டிருப்பவர்களை, எம்பெருமானுக்காக அடிமைப்படாம ஒரு வாய் சோற்றுக்காக அடிமைப்பட்டு இருக்கே யாருக்கும், அப்பேற்பட்ட உங்களை, அதற்கு திரியும் உங்களை எங்கள் குழுவினில், எங்களுடைய திரளிலே, எங்களுடைய கோஷ்டியிலே புகுதலொட்டோம், சேர்க்கவே மாட்டோம், உங்களை அங்கீகரிக்கவே மாட்டோம். இம்மண்டலத்தோடும் கூடுவதில்லை யான், உங்களோடு நாங்கள் சேர மாட்டோம். எங்களுக்குள்ள சிறப்பு என்ன என்கிறீர்களே, அப்போ எங்களை நீங்க சேர்த்துக்கன்னா உங்களுக்கு என்ன சிறப்பு இருக்கு? நாங்கள் நாங்கள் நாங்களோ என்றால் அடியார்களாகிய நாங்கள், அடியோங்கள், ஏழாள் காலம்
7 தலைமுறையாக முன்னேல் பின்னேல் நடுவேல் ஆக 21 தலைமுறையிலும் அர்த்தம். கேசவன் தமர் கீழ்மேல் எழுபிறப்பும், எனக்கு முன்னால 7 தலைமுறை, என்னோட சேர்ந்த 7 தலைமுறை, அவங்கதான் சபிண்டாள்னு பேரு. அந்த 7 தலைமுறை உள்ளவாளுக்கு தான் 10 நாள் தீட்டு காக்கிறோம். அப்படி என்னோட என் தலைமுறைக்கு சேர்ந்த 7 எந்தை தந்தை தந்தை தந்தையித மூத்தப்பன் ஏழ்படிகால் தொடங்கி பின்னால சொல்ல போறார். அதனால முன்னால ஒரு 7, பின்னால ஒரு 7, நடுவில் இருக்கிற என்னோட சேர்த்து 7, 21 தலைமுறையிலையும் பழிப்பு இலோ நாங்கள் ஒரு வகை குற்றமும் இல்லாதவர்கள். இராக்கதர் வாழ் இலங்கை, ராட்சசர்கள் வசிக்கிற அந்த லங்கையில் இருந்த அரக்கர்கள் வசிக்கும் இலங்கை நகர் பாலாளாக ஆள் பாழாம்படியாக, ஆள்னா ஆண்புடிகள் யாவரும் ஒவ்வொருத்தரும் அப்படி இருந்தாலும் இந்த ராட்சசால்லாம் பாலாக வேரோடே அழிந்து போகும்படி படைபொருதானுக்கு, அந்த யுத்தத்திலே சண்டை செய்தவனுக்கு, சேனையை கொண்டு போர் செய்த அந்த பெருமானுக்கு பல்லாண்டு கூறுதும் மங்களாசாசனம் பண்ணுவோம். கூறுதும் ஏ, அது ஈற்று அசைன்னு பேரு. அது அந்த அசையல கூறுதுமே அப்படின்னு முடிகிறது, அந்த ஈற்று அசையல. அதனால இந்த பாசுரத்துல அடியார்களை சேர்த்துக்கிறோம். இந்த உண்டிக்கும் உடைக்கும் ஆசைப்பட்டு யாருக்கோ அடிமைப்பட்டு போறீர்களே அவர்களை சேர்த்து கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்றார். இவ்வாழ்வார் தனியராயிருந்து மங்களாசாசனம் பண்ணுவதில் திருப்தி பெறாமலும், தான் மட்டும் மங்களாசாசனம் பண்ணா போறாதா, அதுல அவருக்கு திருப்தி மனநிறைவு உண்டாகவில்லை. போக்கியமான வஸ்துவை தனியே அனுபவிப்பது தகாது. எப்போதுமே ஒரு போக்கியமான வஸ்துவை தனியே அனுபவிக்க கூடாது. பகவத் காமம், இந்த மனுஷிய காமத்துக்கு தான் தனிமை வேணும். பகவத் காமத்துக்கு கூட்டம் கூட்டமா போகணும். ஒரு ருச்சியான பதார்த்தம் கிடைச்சது, ஏகஸ்வாது ந புஞ்சீதன்னு ஒரு நியாயம் இருக்கு. நல்ல ஒரு உயர்ந்த பதார்த்தம் கிடைச்சிருக்கு, எனக்கு ஒரு நல்ல மாம்பழம் கிடைச்சிருக்கு, எப்படியோ அந்த துணியில சுத்தி ஆத்துக்கு கொண்டு வந்துட்டேன். பார்த்தா நீ கூடத்துல பந்துக்கள் நண்பர்கள்லாம் வந்து உட்காந்துருக்க. இவா மத்தியில இந்த மாம்பழத்தை கவனமா உள்ள கொண்டு போய் இவா யாரு கண்ணிலையும் படாம திருத்தி சாப்பிட்டு வரணும். இதுவா ஆனந்தம்? இல்ல. ஏகஸ்வாது ந புஞ்சீத ஒரு நியாயம் இருக்கு. ஒருவனே ருச்சியான பதார்த்தத்தை சாப்பிடலாகாது, அனைவருக்கும் கொடுத்துத்தான் சாப்பிடணும். அப்பேற்பட்ட இந்த மங்களாசாசனம் ஆனந்த அனுபவத்தை கொடுக்கக்கூடியது. அதை தாமட்டும் கை கொள்ளாமல் எல்லோரும் அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசையால் எல்லோரையும் அழைக்கிறார். அதனால இந்த உலகத்தில் எத்தனை வகையான அதிகாரிகள் இருக்கிறார்கள் என்று ஆராய்ந்து பார்த்தார். அதனால பல பேர்களையும் என்கிற நியாயத்தை கொண்டு போக்கியமான வஸ்துவை தனியே அனுபவிப்பது தகாது என்கிற நியாயத்தை கொண்டும் இன்னும் பல பேர்களையும் மங்களாசாசனத்திற்கு துணை கூட்டிக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தார். உலகத்தில் எத்தனை வகையான அதிகாரிகள் இருக்கிறார்கள் என்று ஆராய்ந்து பார்த்தார். சரி, யார் யாரெல்லாம் இருக்கான்னு ஆராய்ச்சி பண்றார். எல்லோரையும் கூட்டிக் கொள்ளணும், எப்படி இருக்கா ஒவ்வொருத்தரும் பார்க்கலாம். செல்வத்தை விரும்புவர்கள் ஐஸ்வர்யார்த்தி, ஆத்ம அனுபவமாகிற கைவல்யத்தை விரும்பும் அவர்கள் கைவல்யார்த்தி, எம்பெருமானுடைய அனுபவத்தை அபேட்சிப்பவர்கள் பகவல் லாபார்த்தி என்று இப்படிப்பட்ட அதிகாரிகள் இருப்பதை கண்டார். இந்த இம்மூவகை அதிகாரிகளில் செல்வத்தை விரும்பும் அவர்களும் கைவல்யத்தை விரும்பும் அவர்களும் பரப்பிரயோஜனாந்திர பலர்களாய் இருந்தாலும் அந்த அற்ப பலனுக்காகவாது எம்பெருமானை பணிந்து பிரார்த்திக்கின்றார். ஆகையாலே அவர்களையும் திருத்தி பணி கொள்ளலாம் என்று ஆழ்வார் நிச்சயத்து. அப்ப பார்த்தா இவன் ஐஸ்வர்யத்துக்கு விரும்புறான், இவன் கைவல்யத்தை விரும்புறான். சரி, இந்த 2 பேரும் எம்பெருமான் அதற்காக பிரார்த்திக்கிறார்கள். சரி, அவளையும் கூட்டு போம், அவர்களையும் திருத்தி பணி கொள்ளலாம் என்று ஆழ்வார் நிச்சயத்து
மேற்சொன்ன மூவகை அதிகாரிகளையும் மங்களாசாசனத்துக்கு அழைக்க விரும்பி, சரி 3 பேரையும் அழைச்சிக்கலாம். ஆமா. செல்வத்தை விரும்புபவர்கள், கைவல்யத்தை விரும்புபவர்கள், பகவானை விரும்புபவர்கள் 3 பேரையுமே அழைத்துக் கொண்டு செல்வோம் என்று விரும்பி முதலாக எம்பெருமானுடைய அனுபவத்தையே விரும்பும் அவர்களான ஞானிகளை அழைக்கிறார். அப்ப 3 பேரை பார்த்துட்டோம். ஒருத்தனுக்கு ஐஸ்வர்யம் வேணும், இந்த லோகத்தில் உள்ள ஐஸ்வர்யம் வேணும். இன்னொருத்தனுக்கு இந்த ஐஸ்வர்யமும் வேண்டாம், சரீரமும் வேண்டாம், ஆத்மா அனுபவம். என் ஆத்மாவை நானே அனுபவிச்சுக்கிறேன். எனக்கு பகவல் நித்திய கைங்கரியம் வேண்டாம், ஆத்மா அனுபவம் போரும்ட்டார். அப்புறம் ஞானி. இப்படி 3 பேர், பகவல் லாபார்த்தி 3 பேர். அந்த 3 பேருக்குள்ள முதல்ல ஞானிய கூப்பிடுவோம். அப்பியர்ஹிதம் பூர்வம், அபி அர்ஹிதம் பூர்வம். அப்ப எது சிறந்ததோ, எது சிறந்தவர்களோ அதனை முதலாக கை கொள்ள வேண்டும் என்கிற நியாயத்தாலே சிரேஷ்டர்களான ஞானிகளுக்கு முதல் தாம்பூலம் கொடுக்கிறார் போடும். 3 பேரையும் அழைச்சிட்டு போறேன். அவளுக்குள்ள பகவல் லாபார்த்தி எம்பெருமான் ஆசைப்படுற அந்த ஞானி, அவளை முதல் அழைச்சிட்டு வேறுவோம். இந்த 3 பேருக்குள்ள தகுதி வாய்ந்தவர்கள் அவர்கள். அதனால அவர்களுக்கு முதல் தாம்பூலம் கொடுக்கிறார் போடும். அப்ப முதல் அழைப்பு யாருக்கு? அவளுக்கு. பகவத் விஷயம் தவிர மற்ற விஷயங்களில் செய்கிற கைங்கரியம் எல்லாம் செய்வதற்கு கஷ்டமாயும், கஷ்டப்பட்டு செய்தாலும் அந்த தேவதைக்கு திருப்திகரம் அல்லாமலும் ஒருவாறு திருப்திகரமானாலும் அற்ப பலன்களையே கொடுப்பனவாய் இருப்பதாலும் அவை துயரத்தையே விளைக்கும். ஆக பகவத் விஷயம் தவிர மற்ற விஷயங்களிலே செய்கிற கைங்கரியம் எல்லாம் எவ்வளவோ யார் யாருக்கெல்லாமோ கைங்கரியம் பண்றோம். அதெல்லாம் சேர்த்து எடுத்து சொல்றார். பல பேருக்கு கைங்கரியம் பண்றோம். நமக்கு அவர்கள் மூலமா வரக்கூடிய அந்த வரவு அல்பமா இருக்கு, கொஞ்சமா தான் இருக்கு. சில மணி நேரம், சில நாட்கள்லயே காலியா போயிடுறது. சரி, சில தேவதைகளுக்கு கைங்கரியம் பண்றோம். அந்த தேவதையெல்லாம் திருப்திப்படுத்துறோம். அதுக்காக அழகு குத்திக்கிறோம், காவடி எடுக்கிறோம், எவ்வளவோ பண்றோம் காரியங்கள். காலில் செருப்பு இல்லாம நடக்கிறோம், எவ்வளவோ விரதங்கிறோம், என்னெல்லாமோ பண்றோம். கோரமாதவம் செய்தனன் கொள்ளறியேன் அரங்கத்தம்மா. அதனால ஒண்ணுமே பண்ண வேண்டாம். கோரமாதவம் செய்தனன் கொள்ளறியேன் அரங்கத்தம்மா. அந்த எம்பெருமானுடைய அருளே என்ன இழுத்துருத்தோ, நான் தனியாக ஒன்றும் பண்ணலை. இப்படி பல தேவதைகளை திருப்திப்படுத்துவதற்கு நாம் பல செயலில் ஈடுபடுகிறோம். நிறைய பலி கொடுக்கிறோம், ஆடு மாடுகளை எல்லாம் பலி கொடுக்கிறோம். அற்ப பலனை கொடுப்பவனாய் இருக்கிறது. அதனால கிடைக்கக்கூடிய பலன் என்ன? கொஞ்ச நாள் அந்த வியாதி இருக்காது, கொஞ்ச நாள் வயிறு வலிக்காது. அடுத்த வருஷம் போய் திரும்ப அதுக்கு ஒரு பலியை கொடுக்கணும், இது திரும்ப அந்த வைத்த வலி வந்துடும். அல்பமா இருக்கு, அஸ்திரமா இருக்கு. அந்த தேவதைகளுக்கு அவ்வளவுதான் சக்தி. நீ கொடுத்த பலிக்கும், நீ கொடுத்த உபசாரத்துக்கும், நீ உடம்ப வருத்தி செய்த காரியத்துக்கும் தீ மிதிச்சுட்டு போறான், தீ சட்டியை ஏந்திட்டு போறான். அதெல்லாம் பலன் 1 வருஷம் 2 வருஷம் தான் அந்த பலன் இருக்கும். அதுக்கப்புறம் திரும்பவே அதை செய்யணும். இப்படி ஏதாவது ஒன்றை கொடுத்துதான் அந்த தேவதை கொடுக்கிற அந்த பயனை நீ வாங்கிக்க முடியும். அவை துயரத்தையே விளைக்கும். முடிவில் என்ன ஆகும்? உன்னால அதை மறுபடியும் உன்னால அதை செய்ய முடியாது. அப்படி செய்ய முடியாத காலத்துல நீ ஏற்கனவே என்ன செஞ்சிருக்கியோ அந்த காலத்துக்குள்ளதான் அது பயன் கொடுக்கும். அதுக்கப்புறம் உனக்கு துயரத்தையே விளைக்கும். பகவத் விஷயத்தில் செய்யும் கைங்கரியமோ எளிதாக செய்யக்கூடியதாயும், விரைவில் எம்பெருமானை உவப்பிக்க வல்லதாயும், சாஸ்வதமான பலனை அளிப்பதாயும் இருப்பதால் அப்படிப்பட்ட பகவத் கைங்கரியத்தில் ஊன்றி இருப்பவர்களை வாளாற்றற்று நின்றீர் என்று அழைக்கிறார். ஆக அந்த எம்பெருமானுக்கு செய்யக்கூடிய கைங்கரியம். அதனால எம்பெருமான் மனசு உகந்து உனக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஐஸ்வர்யங்கள் அது நிலை பெற்று இருக்கும். நீ ஒரு நாள் பண்ண கைங்கரியத்துக்காக உன்னுடைய தேவைகளை எல்லாம் எம்பெருமான் பூர்த்தி செய்கிறான். அது உனக்கு நிலைத்து நிற்குமா?
அப்போ எம்பெருமானாலே கிடைக்கக்கூடிய எல்லா பொருட்களும், நமக்கு வரக்கூடிய புகழ், கீர்த்தி, செல்வம் எல்லாமே நிலை பெற்று இருக்கும். தேவதாந்தரங்களாலே கிடைக்கக்கூடிய அந்த புகழ், அந்த கீர்த்தி, அந்த செல்வம் சில காலங்களிலே மறைந்து விடும். அல்பம், அது அஸ்திரம். இது பரிபூர்ணமா இருக்கும், ஸ்திரமா இருக்கும். அப்படிப்பட்ட பகவத் கைங்கரியத்தில் ஊன்றி இருப்பவர்களை வாளாட்பற்று நின்றீர் என்று அழைக்கிறார். அப்படிப்பட்ட அதிகாரிகள் மிகவும் அருமைப்படுவார்கள் என்பதை காட்டுகிறார். உள்ளீரேல், உள்ளீரேல் நீங்களும் இருக்கேல் அப்படின்னு ஆனந்தத்தோட சொல்றாராம். மண்ணும் மனமும் கொண்மின் மண் கொள்ளுகையாவது மகோத்சவத்தில் அங்குரார்ப்பணத்திற்கு புழுதி மண் சுமப்பது. பெருமாளுக்கு நிறைய தீர்த்தம் கொண்டு வரணும். திருக்கோயில் வளாகங்கள் எல்லாம் சாணியை எடுத்து அதை தீர்த்தத்துல கரைச்சி தெளித்து திருக்கோலமிட்டு தோரணம் கட்டி வானமரம் நட்டி எவ்வளவோ கைங்கரியம் இருக்கு. அதுல மண் சுமப்பது ஒரு பெரிய கைங்கரியம். அதை இங்க காட்டுற. மனம் கொள்ளுகையாவது அந்த மகோத்சவத்திலே அபிமானம் கொண்டிருப்பது. அதனால பிரம்மோற்சவம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா எங்க இருந்தாலும் வந்துடணும். சித்ரா பௌர்ணமி அழகர் ஆற்றில் இறங்குறார். நாங்க மதுரைக்காரர், எந்த ஊர்ல இருந்தாலும் சித்ரா பௌர்ணமிக்கு போயிருவோம் அப்படின்னு ஒவ்வொரு உற்சவத்துக்கும் சொல்றா இல்லையா? அந்த மாதிரி அபிமானம் இருக்கணுமா? முற்காலத்தில் அடிமை ஓலை எழுதும் போது மண்ணுக்கும் மனத்துக்கும் உரியனாக கடவேன் என்று எழுவது வழக்கமா? அப்ப அந்த காலத்துல அடிமைப்பட்டோர் எழுதி கொடுப்பா, இன்னிலிருந்து நான் உனக்கு கைங்கரியம் பண்றேன், உனக்கு நித்திய கிங்கரனா வரேன்னு. அப்ப என்ன? மண்ணுக்கும் மனத்துக்கும் உரியனாக கடவேன். உங்க வீட்டுல ஒரு நல்லது கெட்டதுக்கெல்லாம் நான் இருப்பேன், எல்லா விஷயத்துக்கும் உங்களுக்கு கைங்கரியம் பண்றேன் என்று எழுதுவது வழக்கமாம். அப்ப மண்ணும் மனமும் கொள்மீன். அப்ப முழுக்க கைங்கரியம். அந்த கைங்கரியத்தை அபிமானத்தோட பண்ணணும், பிரீத்தியோட பண்ணணும். கடமைக்குன்னு செய்யக்கூடாது. அதைத்தான் மண்ணுக்கும் மனத்துக்கும் உரியனாக கடவேன். அப்போ பிரீத்தியோட, அன்போட, விசுவாசத்தோட இந்த கைங்கரியத்தை செய்ய போறேன் அப்படின்னு அர்த்தம் என்று எழுதுவது வழக்கமா? முதலடியில் உள்ளீரேல் என்று ஆழ்வார் உறக்க கூவினபடியை கேட்ட படபேர்கள் அவர் அழைத்த வாசி அறியாமல் ஓடி வந்தார்கள். எல்லோரும் ஓடியே வந்தார்கள். ஆழ்வார் உறக்க கூவினபடியை இப்படி கேட்ட பல பேர்கள் அவர் அழைத்த வாசி அறியாமல், அவர் யாரை கூப்பிடுவார்? தொண்டர குலத்தை கூப்பிடுறார். ஆனா எல்லாரும் வந்துட்டாலும் அவர்களில் வயிற்று பிழைப்பாக்காக நீச்ச சேவை பண்ணி ஜீவிப்பவர்களும் சேர்ந்திருந்தபடியால் அவர்களை விலக்கி தள்ளுகிறார் இரண்டாம் அடியால். வாளாட்பற்று நின்றீர் உள்ளீரே, எல்லோரும் இருக்கேலா அப்படின்னு கேட்ட உடனே எல்லாருமே வந்துட்டாலும் இவெல்லாம் வயிற்று பிழைப்புக்காக நீச்ச சேவை பண்ணுகிறார்கள், யாருக்கும் அடிமைப்பட்டு இருக்கிறார்கள். சொன்னாவில் வாழ்வுறவில் சோறு கூரைக்காக மன்னாத வாயினை வாழ்த்துதலால் என்னாகும் கேட்கிறார். சொன்னால் விரோதம் இது, ஆகிலும் சொல்லுவேன். குணமே இல்லாத, சௌந்தரியமே இல்லாத ஒத்தனுக்காக புகழ்ந்து பாடுறைய, இது இந்த ஒரு சான் வயிற்றுக்காகத்தானே. அப்படி நீச்ச சேவை பண்ணி ஜீவிப்பவர்கள் சேர்ந்திருந்தபடியால் அவர்களை விலக்கி தள்ளுகிறார் இரண்டாம் அடியால். கூடாட்பற்று நின்றீர்களை. பகவத் சம்பந்தத்தால் தமக்கு உண்டாயிருக்கிற பெருமையும் தம்முடைய காலக்ஷேப கிரமத்தையும் அருளி செய்கிறார் பின்னடிகளில். அது ஏழாட்காலும் பழிப்பிலோம் நாங்கள் இராக்கதர்வாள் இலங்கை பாலாளாக அருளி செய்கிறார். ஏழாட்காலும். அப்ப கூலாட்பற்று எங்களுக்கு கொள்கைகள் புகுதலட்டோம் அப்படின்ட்டு அதுக்கு ஒரு சின்ன வியாக்கியானத்தோட முடிச்சுட்டார். பின்னால நல்ல நல்ல அர்த்தங்கள் இருக்கு. இந்த அடிக்கு இவ்வளவு போரும். இந்த சோறு கூரைக்காக, இந்த சாப்பாட்டுக்காகவும் அந்த துணிமணிக்காகவும் யார் யாரையாரோ வாழ்த்து பாடிண்டு யாருக்கோ சொம்பு தூக்கிண்டு போறையே, எம்பெருமானுக்காகனா கைங்கரியம் பண்ணணும். அப்பேற்பட்டவர்களுக்கு சுருக்கமா அந்த வியாக்கியானத்தை முடிச்சுட்டேன். பின்னால அந்த பகவத் சம்பந்தத்தால உண்டான பெருமையை சொல்லணும், அதோட சிறப்பை சொல்லணும். அதற்காக ஒரு உபன்யாசம் வைக்கிறாராம் பெரியாழ்வார். அதை இங்க காட்டுறார். ஏழாட்காலும் முன்னே மூன்று பின்னே மூன்று நடுவில் தான் ஒன்று ஆக 7 தலைமுறையிலும் என்றபடி. அப்ப 7 தலைமுறை
முன்னால 3 பேர், பின்னால 3 பேர், நடுவுல ஒருத்தர். பிதா, பிதாமக, பிரபிதாமக. அஸ்மது என்னையும் சேர்த்துங்கோ. புத்திர, பௌத்திர, நெப்திர. 3 3 6 1 7 தலைமுறை. அன்றிக்கே முன்னேழு பின்னேழு நடு 7 என்று கொண்டு. அதாவது முன்னே 10 பின்னே 10 நடுவில் தான் 1 21 தலைமுறை. அப்படியும் வச்சுக்கலாம். எனக்கு மேல 10 பேர் இருக்கா. பிதிரு பிதாமக பிரபிதாமக அப்படி சொல்லிட்டே போறேன். பின்னால புத்திர பௌத்திர நப்திர சொல்லிட்டே போறேன். 10 10 20. அந்த 10 தாயாதிகளுக்கு கடைசியில 3 நாள் வந்துடும். தசாராத்திரி, சப்தராத்திரம், திரிராத்திரம்னு சொல்லி இப்படி 10 தலைமுறைக்கு உண்டு இந்த சம்பந்தம். அதை கீழே 10 மேல 10 நடுவுல நாம ஒண்ணு. அதை 21 தலைமுறையை சொன்னதாகவுமாம் நாங்கள் அனாதி காலமாக எம்பெருமானையே உபாயமாகவும் உபேயமாகவும் கொண்டு. நாங்க அனாதி காலமா, எப்போ அந்த காலத்துக்கு அளவில்லை. ஒரு தலைமுறை 2 தலைமுறை இல்லை, 21 தலைமுறைகளாக, அதற்கும் மேலாக அனாதி காலமாக எம்பெருமானையே உபாயமாகவும் உபேயமாகவும் கொண்டு. அவரையே உபாயமா பற்றோம், அவரையே உபேயமா பற்றோம். அவர்தான் எங்களுக்கு வழி, அவர்தான் நாங்கள் அடையக்கூடிய இலக்கு, அவர்தான் எங்களுக்கு ஆறு, அவர்தான் எங்களுக்கு பேரு அப்படியே வச்சுக்கலாம். அவர்தான் எங்களுக்கு பிராபகம், அவர்தான் எங்களுக்கு பிராபியம் அப்படின்னு சொல்லலாம். ஆமா, அப்பெருமான் என்றைக்கோ செய்திருன ராவண சம்ஹாரத்திற்கு இன்றிருந்து மங்களாசாசனம் பண்ணுகிறோம். ஆகையாலே திரேதாயுகத்தில் நடந்தது இந்த ராவண சம்ஹாரம். 10 தலையும் அறுத்து புகட்டான் எம்பெருமான். அப்படி பரம விலட்சணராய் உள்ள எங்களுடைய கோஷ்டியில் நீங்களும் பிரவேசிக்கலாகாது என்று வயிறு வளர்க்கும் வம்பர்களை விலக்கி தள்ளினார் ஆயிற்று. அதனால வாளாட்பட்டுனா வாங்கும், கூலாட்பட்டுனா வராதிங்க. நாங்க நேத்திக்கு இன்னைக்கு இல்லை, 21 தலைமுறையா அனாதி காலமா அந்த எம்பெருமானையே உபாயமாக பற்றியுள்ளோம், அந்த எம்பெருமானையே உபேயமாக பற்றியுள்ளோம். அதனால நாங்க எம்பெருமானுக்காகவே இருக்கக்கூடிய அந்த தொண்டர்கள். அப்படி இருக்கிற எங்களோட எங்கள் கோஷ்டியிலே நீங்கள் பிரவேசிக்க வேண்டாம். நீங்கள் வயிறு வளர்க்கும் வம்பர்கள். அதனால உண்டபோது ஒரு வார்த்தை, உண்ணாத போது ஒரு வார்த்தை சொல்லுவார் 10 பேர் உண்டிரே. அதனால வயிற்று பசியோட ஒருத்தருக்கு போறோம், நமக்கு சாப்பாடு போட்டு நம்மளை அவர் ஆதரித்தார். இப்போ என்னவோ அவருக்கு ஒரு கஷ்ட காலம், நமக்கு உதவி பண்ண முடியல. அப்ப பண்ண உதவியை ஞாபகம் வச்சுக்க மாட்டோம், இப்ப கொடுக்கலன்னு நாம அவரை தள்ளி விட்டுருவோம். அதனால இந்த சம்சாரிகள் உண்டபோது ஒரு வார்த்தை, உண்ணாத போது ஒரு வார்த்தை சொல்லுவார்கள். ஆனா அந்த ஆழ்வார்கள் அப்படி அல்ல, அவர் எம்பெருமானையே உபாயுபேயமாக பற்றியவர்கள். அப்பேற்பட்ட அந்த வயிறு வழக்கும் வம்பர்கள்ட அவர்களை விலக்கி தள்ளினார் ஆயிற்று. வாளாட்பட்டு நின்றீர் உள்ளீரேல் வாங்கள் மண்ணும் மனமும் கொள்ளுங்கள். கூளாட்பட்டு நீங்கள் நின்றால் எங்கள் குருவினில் புகுதுரட்டோ. ஏலாட்காணும் பலிப்பிலோம் நாங்கள் இராக்கதர்வான் இலங்கை பாலாளாக படைபொருதானுக்கு பல்லாண்டு ஊறுதுமே அப்படின்னு சொல்லி இந்த பாசுரத்துல பல விசேஷமான கருத்துக்களை நாமும் அறிந்து தெரிந்து கொள்ளும்படி எளிய உரையிலே நமக்கு அமைத்து கொடுத்துள்ளார் ஸ்ரீ காஞ்சி சுவாமி. அதனால நாமளும் அந்த காஞ்சி சுவாமி அவருக்காக அவருடைய இந்த உரையிலே இந்த திவ்யார்த்த தீபிகையோட மண்ணும் மனமும் கொண்டோம் அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் உங்களுக்கு தெரியப்படுத்தி சுவாமி திருவிழித்தாமலுக்கு பல்லாண்டு பாடி அடுத்த உபன்யாசத்துல 4வது பாட்டு. அந்த 4வது பாட்டு கொஞ்சம் சம்பிரதாய அர்த்தமா இருக்கும், அது கொஞ்சம் வேதாந்த அர்த்தமா இருக்கும். அது என்னங்கிறதையும் தொடர்ந்து அனுபவிக்கலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.